ஹலோ மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூர் இஸ் ஃபைன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி வந்து மோடி அவர்களை வந்து பிரதமர் அவர்களை வந்து ரொம்ப இது பண்ணி பண்றதுனால விகடன் வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை வந்து எது ரிலேட்டடா ஏன் அந்த மாதிரி அவங்க ஒரு பிக்சர் வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்க வந்து சட்ட விரோதமாக தங்கியிருக்கக்கூடிய வந்து இந்தியர்களை வந்து அவர் வந்து வெளியில் அனுப்பினாரு. நாடு கடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாடு கடத்துறது அப்படின்னா, நாடு கடத்துறது அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அத வந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாரு. அதுவும் நல்ல முறையில தான் அனுப்பிச்சு வச்சாரு. எனக்கு தெரிஞ்சு நல்ல முறையில தான் அனுப்பிச்சு வச்சாரு. சரிங்களா? அதுக்குதான் வந்து அது வந்து எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி வந்து இந்தியர்களை வந்து அப்படி அவமதிக்கலாம், எப்படி வந்து இது எல்லாரையும் வந்து தப்பா அவர் வந்து ட்ரம்ப் பண்ணது ரொம்ப அதிகார வர்க்கத்தின் ஆணவம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து அவரை வந்து பயங்கரமா தாக்கி பேசுவாங்க. பட் எனக்கு வந்து இதுல வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவர் செஞ்சது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இந்தியர்களை நாடு நாடு கடத்துறதுன்னா என்னங்க? நாடு கடத்துறதுன்னா அது வேற. இப்ப இந்தியால இருக்கீங்க, நீங்க எங்கேயுமே வந்து ஒரு லீகலா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது தப்பே கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் இப்ப நம்ம இந்தியால இருக்கோம், ஆதார் கார்டு வேணுங்கிறோம், அப்புறம் வந்து ரேஷன் கார்டு வேணுங்கிறோம். நீங்க ப்ராப்பர் இந்தியன் அப்படின்றதுக்கு எல்லாமே நம்ம கேட்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் வந்து வேற யாருமே வந்து இந்தியாக்குள்ள அன்வான்டா வந்து உள்ள நுழைய முடியாது. இப்ப எத்தனையோ பேர் வந்து ப்ரூஃப் இல்லாம எல்லாரும் நீ வந்துக்கனா எல்லாரும் வந்துக்குவாங்க. தப்பான ஆட்கள்லாம் வந்துக்குவாங்க. அப்புறம் வந்து நாட்டை யார் காப்பாத்துறது சொல்லுங்க பாக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்ப ட்ரம்ப் பண்ணது அவர் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம் தான். நீங்க லீகலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அமெரிக்கால இருக்கணும்னா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இல்லீகலா ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு அமெரிக்கால இருக்க முடியும், என் நாட்டுல இருக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம இப்போ நிறைய நாடுகள் எல்லாம் பாத்துருக்கீங்களே, இப்ப இஸ்ரேலா நிறைய ஊர்ல எல்லாம் பயங்கர பிரச்சனை. ஒருத்தவங்க நாடு கடத்துறது, சிறை பிடிக்கிறது எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கும். ஏன் அவ்வளவு போறீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டுல வந்து இலங்கைக்காரர்களால நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களால் பிடிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காங்க. ஈவன் வந்து ஒரு அந்த எல்லை கோட்டை தாண்டி போய் மீன் பிடிச்சதுக்கு அது மீன் தான் பிடிச்சாங்க, யாரையும் கொல்லல, யாரையும் தப்பா எதுவும் பண்ணல, சரிங்களா? அப்படி இருக்கிற அவங்களெல்லாம் வந்துட்டு இன்னுமே நம்ம நிறைய பேர் வந்து சிறையில இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க எப்படி கொடூரமா இலங்கைக்காரங்க நடந்திருக்காங்க. ட்ரம்ப் அப்படிலாம் பண்ணலையே. அழகா டீசெண்டா எல்லாரையும் பிளைட்ல வச்சுதான் அனுப்பிச்சாரு. அந்த சிறை அது போட்டதுலதான் இப்ப எல்லாருக்கும் விலங்கு போட்டு அனுப்பிச்சிட்டாராம். அதுக்கும் வந்து அவர் வந்து என்ன ரீசன் அவருக்கு பதில் சொல்லிட்டாரு. பட் வந்து இந்தியர்களை அழகா அவர் வந்து சிறை பிடிக்கல யாரையுமே, சரிங்களா? நீங்க சட்டவிரோதமா நாட்டுல போய் வீசா இல்லாம அந்த மாதிரி இல்லாம நீங்க போய் இருந்தா என்னென்ன பண்ணிருப்பாங்க நேரம். அவர் எதுவுமே பண்ணல. கரெக்டா வந்து உங்களை வந்து பிளைட்ல ஏற்றி அனுப்பிச்சிருக்காரு அழகா அவங்க நாட்டுக்கே. அப்ப சேஃபா தானே உங்களை அனுப்பிச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா மனசாட்சியோட பாருங்க, இதுல எந்த தப்புமே இருக்க மாதிரி எனக்கு எல்லாம் தெரியல. முதல்ல இப்போ இந்த விஷயம் பத்தி இது பண்றப்ப அதை பத்தி ரிசர்ச் பண்றப்போ வந்து எப்படி வந்து இந்த சட்டவிரோதமாக அமெரிக்கர்கள் போனாங்க அப்படின்னா ரெண்டு வழி இருக்காங்க. ஒண்ணு வந்து மெக்சிகோ வழி, இன்னொரு வழி வந்து ரொம்ப நீளமான வழி. அந்த நீளமான வழின்னு எனக்கு சொல்ல தரல, சரிங்களா? அப்ப வந்து அதுல வந்து டாங்கி ரூட்னு ஒண்ணு இருக்கா. டாங்கி ரூட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45 கிலோமீட்டர் கிட்ட ஒரு மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து செங்குத்தான மலைகளை வந்து கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 18 மலைகள் இருக்கும். அந்த 18 மலைகளை 45 கிலோமீட்டர், அதாவது சபரிமலையோட சிறிய பாதை இருக்கும் இல்லையா, அது அப் அண்ட் டவுன் நீங்க ஏறி இறங்கினா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர்ஸ் உள்ள மலைப்பாதையை வந்து கடக்கணுமா. அதுல சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு போனாலும் ரொம்ப ரிஸ்க். அப்படி கூட போய் அமெரிக்கால சட்ட விரோதமா இருந்து நாங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு போற மக்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க பாருங்க. அப்ப வந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் போறப்ப வந்து அவங்க பால் ரீதியாக துன்புறுத்தப்படுவார்களாம். ஈவன் வந்து ரேப் கூட நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்களாம். நிறைய பேர் வந்து அந்த மலையில ஏற முடியாம இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் மலையை தாண்டி போயிட்டா அதுக்கப்புறம் ஒரு கடற்பயணம் இருக்கா. அதுல கப்பல்ல இருந்து கவுந்து அந்த விழுந்தவங்க இறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா. அதையெல்லாம் தாண்டி யாரு பொழைச்சு அமெரிக்காக்குள்ள போறாங்களோ அங்கேயும் போயும் அவங்க வந்து நிறைய பேர் வந்து பயந்து பயந்து வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு.
ஏன்னா வந்து நம்ம வந்து எப்போதுமே எந்த விஷயமே லீகலா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். பட் வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணிட்டு நீங்க இருக்கீங்கிறப்ப அது நிச்சயமா நமக்கு உள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். அதனால நம்ம பயந்துட்டே தான் இருப்போம். அப்படி போறப்ப வந்து அவங்க என்ன ஆகுதுன்னா, யாராச்சும் நம்மள பிடிச்சிட மாட்டாங்களோ, இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் வந்து நம்மள பிடிச்சிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாரும் பயந்து பயந்து தான் வாழ்க்கையை வந்து ஓட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்கள பேட்டி எடுக்கிறப்ப அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க, நானே எப்படா இந்த அமெரிக்கால வந்து நான் வந்து செலவு பண்ணி வந்ததோட நான் என்ன அந்த அளவுக்கு சம்பாதிக்க கூட கிடையாது. எப்படா நாட்டுல இருந்து என்ன அனுப்புவாங்க, காசு இல்லாம இருந்தேன், நல்ல வேலை இவங்களே காசெல்லாம் கொடுத்து நல்ல பிளைட் எல்லாம் கொடுத்து வசதியா அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க எடுத்தாலும் ஒரு எடுத்து பாருங்க இன்டர்வியூஸ் எல்லாம். அந்த மாதிரி உள்ள பீப்புளும் இருக்காங்க. இதுல என்னன்னா நிறைய பேர் வந்து பயந்து பயந்து உயிருக்கு பயந்து குழந்தைகள்லாம் வந்து அம்மா அப்பா இமிகிரேஷன் ஆபீசர் வந்துட்டாங்க ஓடி குடிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்ப ட்ரம்ப் அவர் பதவி ஏத்தோன்னே எப்பவுமே அவங்க ஒரு ஒரு நாளும் என்ன சொல்றது, அப்படியே உயிருக்கு பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. பணம் சம்பாதிக்க போறதுக்காக சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு சட்ட விரோதமாக போய் அங்க அடிமையா இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல நம்ம ராஜாவா இருந்திருந்தாங்க. 70 லட்சம் 80 லட்சம் அப்படி எல்லாம் சம்பாதிச்சு யோசிச்சு பாருங்க. அங்க போய் நிம்மதியற்ற வாழ்க்கை. நம்மளுடைய லைஃப் ஸ்பேனே பாத்தீங்கன்னா 65 வருஷம் தான் இப்போலாம் இப்ப இருக்க இந்தியன்ஸ்க்கு. ஓகேங்களா? அதுல பாதி நாள் இப்படி எல்லாம் போய் பணம் சம்பாதிச்சு என்ன இதெல்லாம் இப்போ அவர் பண்ணது கரெக்ட். அதை எல்லாரும் இப்ப வந்து கான்ட்ரோவர்சி ஆக்கி அவரை வந்து தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கரெக்டா செய்யற ஒருத்தங்க எல்லாரும் தப்புங்கிறீங்க, தப்பா போன எல்லாரையும் கரெக்டுங்கிறீங்க. இந்தியர்களை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க சம்பாரிச்சு நல்லபடியா இருக்கப்ப அவங்க சட்டவிரோதமா போனது அவங்க தப்பு தானே. நாட்டை இந்தியன் தான், அதுக்காக வந்து இந்தியர்கள் வந்து அவங்க லீகலா போகணும்னா அவங்க எதுவுமே சொல்லலையே. நல்லா நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி தானே அமெரிக்காக்காரங்க பாத்துக்கிறாங்க. அங்க இருக்க இந்தியர்கள் எல்லாம் லீகலா போனவங்க எல்லாம். அப்ப இல்லீகலா இருக்கவங்க ப்ராப்பரா அனுப்புறதுக்கு இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு கான்ட்ரவர்சியா? என்ன இதெல்லாம் மக்களே? என்ன சொல்றதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.